தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா தம்பி, கீழே இறங்குப்பா ப்ளீஸ், தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். நீ கீழே இறங்குனாதான் ஃபைல்ஸ் படத்துக்கு டிக்கெட் உனக்கு ஃப்ரீயா தருவேன். தயவு செஞ்சு கீழே இறங்க. மறுபடியும் பார்த்தீங்களா? எனிவே இன்னைக்கு நான் திட்டு வாங்குறது உறுதின்னு தான் நினைக்கிறேன். ஏடா கூடமா எதுவும் போட்டு விட்டுறாதீங்கப்பா. நான் எப்போவுமே விஜய் சாரோட ரசிகர் தான், சரிங்களா? அப்படி போடாதீங்கப்பா. நீங்கள் எதனா ஒன்று போட்டு விட்டுறீங்க. இன்ன வரைக்கும் இந்த கூலுன்னு பேர் வர்றதுக்கு காரணம் விஜய் சார் தான். அது நிறையா பேருக்கு தெரியுமா இல்லைன்னு தெரில. துல்லாத மனம் துள்ளுலேருந்து இந்த டாலர் தான் போட்டிருக்கேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ விஜய் சார் எதனா ஒன்று பண்ணாக்க அதை வச்சு ஏதோ ஒன்று போடுறாங்க, ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு. அது மட்டுமா, தொப்பி விற்கிறாங்க, விஜய் சாரோட கட்சி பேர் போட்டு துண்டு விற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது. அப்போது அவங்களுக்கெல்லாம் பயன் இருக்கிறப்போ இந்த கூல் சுரேஷ் விஜய் சாரோட ரசிகனாக இருக்கிற நான் பயனடையக்கூடாதா? விஜய் சார்னால இந்த பல்ஸ் இந்த பல்ஸ் படத்துக்கு விஜய் சார்னால ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடாதா? சொல்லுங்க. ஏதோ ஒன்று எழுதுங்க சார், ஏதோ ஒன்று எழுதுங்க. நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு தயாரிப்பாளரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு பேர் என்ன நவீன் சாரும் ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் முடிஞ்சால் தில்லு இருந்தாக்க பல்ஸ் படத்தோட இயக்குனர் மேலேயும் தயாரிப்பாளர் வந்திருக்காரா, அவர் மேலேயும் நீங்கள் எதனா ஒன்று பண்ணி பாருங்கள், பார்ப்போம். என்ன எதுவும் பண்ணாதீங்கப்பா, நான் அப்பாவி. பைல்ஸ்ன்னு தாங்க ஞாபகம் வருது. உண்மையிலே நான் நடந்தது ஒன்று சொல்கிறேன். இந்த படம் நான் நடிக்கிறப்ப படத்துக்கு பேர் வைக்கல, பேர் வைக்காமல் தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து படத்துக்கு பேர் வச்சுட்டு டைரக்டர் நவீன் சார் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார், ஏன்னா ஸ்டில் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கண்ணே அப்படின்னு. நான் படிச்சுட்டு அது நமக்கு இங்கிலீஷ் தான் அறகுறல்ல, பைல்ஸ்ன்னு படிச்சுட்டு என் கூட இருக்கவன்ட காமிச்சா, இது என்னடா ஒழுங்கா, அப்போ அவனும் பைல்ஸ்ன்னு படிச்சிட்டான். அதுக்கப்புறம் எனக்கே ஒரே டவுட், ஏன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோ மகேந்திரன் வந்து ஃப்ளாஷ்பேக்லேயும் வருவார். அப்போ வந்து ஏதோ பைல்ஸ்னால ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல், ஸோ அதனால ஏதோ ரிவெஞ்ச் எடுப்பார் போல் அப்படின்னு நானே ஒரு கற்பனை. ஏன்னா ஆரி உதயகுமார் சார் எல்லாமே இருந்ததுனால, அப்போ ஏதோ இப்போ பைல்ஸ்னால ஏதோ இப்போ ப்ராப்ளம் வந்ததுனால அதனால் வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவார் போல் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன், என்ன சார் பைல்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கீங்களே சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அண்ணா அப்படி இல்லைண்ணே, அது வந்து பல்ஸ்ண்ணே, இந்த ஆஸ்பத்திரியில் இப்படி போட்டிருப்பாங்கல்ல அதுதானே அப்படின்னாரு. ஸோ இப்படி நான் அரைகுறையாக இங்கிலீஷில் இருந்தாலும் அது வந்து கரெக்டாக எனக்கு சொல்லி புரிய வச்சார் இயக்குனர் அவர்கள். ரொம்ப நன்றிங்க சார்.